ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு பாருங்க, அங்கேருந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு வேலையை பார்த்தா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. மொத்தமாக 1500 வேக்கன்சி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கான தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் இருக்க போது, ஃபேஸ் 2 செப்டம்பர் இருக்கும், ஃபேஸ் 3 அக்டோபர் நவம்பரில் இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் வேக்கன்சி 1446 கொடுத்துருக்காங்க. பேக்லாக் வேக்கன்சி 54, மொத்தமாக 1500 வேக்கன்சிங்க. இதில் எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு, எக்கனாமிக்கல் வீக்கேஜ் செக்ஷன், ஜென்ரல் அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 8/7/2026. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். எல்லா ஷெடியூலுக்கான தேதியுமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் எப்போ நடைபெற போகுது, ஹால் டிக்கெட் எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம், ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் ஆகும், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அதுக்கான மந்த்தை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம், எஸ்சி எஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின். ஸோ எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானதுங்க. தாராளமாக இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எனஃப் எனி டிகிரி போதுமானது. அதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த ரிசர்வேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனுக்கு என்ன ரிசர்வேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ், உங்களுக்கு எப்படி இந்த வேலைக்கு செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா 3 ஃபேஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்க போது, முதல்ல ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் 100 கொஷின் கேட்குறாங்க. 1 மணி நேரம் 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போதுங்க. அதுக்கப்புறம் ப்ரிலிம் எக்ஸாம் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமுக்கு போவீங்க. ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட்டில் மொத்தமாக 200 மதிப்பெண்கள் இருக்க போது, இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மொத்தமாக நம்பர் ஆஃப் கொஷின் 170 கொஷின், 200 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு 3 கொஷின்ஸ் எதுக்கு அப்படின்னா டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் கம்யூனிகேஷன் ஸ்கில், அது ஒரு 30 மதிப்பெண், 230 மதிப்பெண்களுக்கு எக்ஸாமுக்கான ப்ராசஸ் இருக்க போது 3.5 மணி நேரம் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சைக்காட்ரிக் டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், அதுக்கப்புறம் குரூப் எக்ஸசைஸ், பர்சனல் இன்டர்வியூலாம் வைக்கிறாங்க. மதிப்பெண் குரூப் எக்ஸசைஸ்க்கு 20 மதிப்பெண், இன்டர்வியூக்கு 30, டோட்டலாக 50 மதிப்பெண். இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாரி தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் எக்ஸாம் சென்டர் இருக்குமோ அங்கே தான் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே 48,480 ரூபா உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு கைட்லைன்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நோட் பண்ணிவிட்டு இந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க, மிஸ் பண்ணாதீங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணியே ஆகணும். எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.